மார்ச் 9 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. கிறிஸ்துவுக்காக உற்சாகத்தை பகிர்தல். இன்றைய வேதாகம பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 16 வரை. உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். குறிப்பு வசனம்: அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:11. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரான மணியை நாங்கள் முதலில் சந்தித்த போது அவர் தன் கையில் வைத்திருந்த பையிலிருந்து நன்கு பழையதாய் போன பரிசுத்த வேதாகமத்தை வெளியே எடுத்தார். கண்கள் பிரகாசிக்க அவர் வேதத்தை பற்றி விவாதிக்க விரும்புகிறீர்களா என்று எங்களிடம் கேட்டார். நாங்களும் தலையசைக்க அவர் அந்த வேதாகமத்தில் குறிக்கப்பட்ட சில பக்கங்களை புரட்டினார். எங்களிடம் சிறிது நேரம் வேதத்தை குறித்து விவாதித்தார். பின்னர் அவர் தனது குறிப்புகள் நிறைந்த ஒரு புத்தகத்தை எங்களிடம் காட்டினார். மேலும் கணினியை பயன்படுத்தி விளக்குவதற்காக இது தொடர்பான பிற தகவல்களை தான் தயாரித்திருப்பதாகவும் கூறினார். அவர் எப்படிப்பட்ட ஒரு கடினமான குடும்ப சூழ்நிலையிலிருந்து வந்தார் என்பதையும், தனிமையான மற்றும் மோசமான சூழ்நிலையில் இயேசுவின் சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் தனது நம்பிக்கையின் அடித்தளமாக எவ்வாறு ஏற்றுக்கொண்டார் என்பதையும் எங்களிடம் கூறினார். வேதத்தின் கோட்பாடுகளை பின்பற்ற ஆவியானவர் உதவியதால் அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. மணி தனது வாழ்க்கையை பல ஆண்டுகளுக்கு முன்பே தேவனிடம் அர்ப்பணித்திருந்தாலும் அவரது உற்சாகம் இப்போதும் புதியதாகவும் ஆற்றலுடனும் இருந்தது. கிறிஸ்து இயேசுவுடன் பல வருடங்கள் நடந்து கொண்டிருந்த ஒருவராக மணியின் ஆவிக்குரிய வைராக்கியம் எனது ஆவிக்குரிய ஈடுபாட்டை கருத்தில் கொள்ள என்னை தூண்டியது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதினார். இயேசு எனக்காக செய்த அனைத்திற்கும் தொடர்ந்து நன்றி செலுத்துவதை பிரதிபலிக்கும் மனப்பான்மையை என்னில் வளர்க்க வேதத்தை நான் அனுமதிக்காத வரை அது ஒரு கடினமான கட்டளையாக எனக்கு தோன்றுகிறது. வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் உணர்வு பூர்வமான ஏற்ற தாழ்வுகளைப் போலல்லாமல் கிறிஸ்துவுக்கான வைராக்கியம் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அவருடனான உறவிலிருந்தே வருகிறது. அவரை பற்றி நாம் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு விலை மதிப்பற்றவராக அவர் மாறுகிறார். மேலும் அவருடைய நற்குணம் நம் ஆத்துமாவை நிரப்பி இவ்வுலகில் வழிந்தோடுகிறது. நீங்கள் இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதில் உற்சாகமாக இருப்பதை பார்க்கும்போது அவர் எப்படி உணர்வார் என்று நினைக்கிறீர்கள்? நன்றியுணர்வுக்கும் வைராக்கியத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? அன்புள்ள இயேசுவே, உம்மை இன்னும் அறிவதில் என் உற்சாகத்தை உயிர்ப்பியும். ஆமென்.